ஆவியால் நிரப்புங்கப்பா, அனல் மூட்டி எழுப்புங்கப்பா, ஆவியின் வரங்களினா அனுதினம் நடத்துங்கப்பா, அனுதினம் நடத்துங்கப்பா, தினம் நடத்துங்கப்பா, அனுதினம் நடத்துங்கப்பா, சத்தியத்திலே என்னை நடத்துங்கப்பா, வழிகளை தினமும் காட்டுங்கப்பா, சத்தியத்திலே என்னை நடத்துங்கப்பா, வழிகளை தினமும் காட்டுங்கப்பா, தயவா என்னை உயர்த்துங்கப்பா, சாட்சியை வாழணும்பா, நான் சாட்சியை வாழணும்பா, சத்தியத்திலே என்னை நடத்துங்கப்பா, வழிகளை எனக்கு காட்டுங்கப்பா, தயவா என்னை உயர்த்துங்கப்பா, சாட்சியை வாழணும்பா, நான் சாட்சியை வாழணுமே, ஊற்றுங்கப்பா உம் அபிஷேகத்தை, நிரப்புங்கப்பா என் பாத்திரம், கேளுங்க கரங்கள், ஆவியால் நிரப்புங்கப்பா, அனல் மூட்டி எழுப்புங்கப்பா, உம் ஆவியின் வரங்களினா அனுதினம் நடத்துங்கப்பா, அனுதினம் நடத்துங்கப்பா, அனுதினம் நடத்துங்கப்பா, அனுதினம் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேற்றைக்கு பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தில் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவரை நடத்தணுன்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. ஆவியானுடைய வரங்களை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்துல உங்களை அக்கினியா பயன்படுத்த நீங்க ஆசைப்படுறீங்களா? உண்மையாக நேற்றைக்கு அல்ல, ஒவ்வொரு நாளும் நான் அவருடைய கரத்துல அக்கினியாய் பயன்படணும். உண்மையாகவே எனக்கு அந்த ஏக்கம் இருக்கியா? இந்த கடைசி காலங்களில் கர்த்தருக்காக ஏதாவது செய்து விட்டு போகணும் அப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவங்க மாத்திரம் கையை வைத்து காட்டுங்களேன். அப்படி விருப்பம் உள்ளவங்க தான் பாட முடியும். ஆமென். பெந்தெகோஸ்தே நாளிலே மேல் வீட்டு அறையில் இறங்கி வந்தார். ஆமென். பிளவுண்ட நாவா அத்தனை பேர் மேலும் தேவன் தன்னுடைய வல்லமையை ஊற்றினார். ஆமென். அந்த சபையில அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் அசைவாடினவர் அவர் இன்றைக்கும் அசைவாட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் விட்டு கொடுத்தால் அன்றைக்கு அந்த ஜனங்கள் மகிமையை கண்டதை போல இன்றைக்கு நீங்கள் காண முடியும். இந்த அபிஷேகம் வந்தா தான் நம்ம சாட்சியாகவும், இந்த அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்பட்டா தான் நம்ம பலனாகவும் வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவிக்குரிய விதங்களை ரொம்ப பேருக்கு பலவீனமா இருக்கிறீங்க. ஒரு சின்ன காரியங்களை கேள்விப்பட்ட மாத்திரத்துல சூரிய செடியில சோர்ந்து போய் படுத்ததை போல ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கலாம் சொல்றேன். ஏன்னா அந்த ஆட உங்கள் வீடுகளை சந்திக்காதனால உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சொல்றேன். சோ இதெல்லாம் அந்த சோர்வுகளை மேற்கொள்ள ஒரே வழி, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய பலத்தில இந்த வார்த்தையை அறிக்கை செய்து பாடுங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவீங்களா? 1 2 3 4. ஆமென். ஊற்றுங்கப்பா, ஆவியால் நிரப்புங்கப்பா, அனல் மூட்டி எழுப்புங்கப்பா, ஆவியின் வரங்களினா அனுதினம் நடத்துங்கப்பா, என்னை அனுதினம். கமான். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி கேளுங்க. நீங்க கேட்ட ஆண்டவர் தருவார். நீங்க அனல் மூட்டி எழுப்புங்கப்பா, ஆவியால் நிரப்புங்கப்பா, அனல் மூட்டி எழுப்புங்கப்பா, ஆவியின் வரங்களினா அனுதினம் நடத்துங்கப்பா, என்னை அனுதினம் நடத்துங்கப்பா, ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை, ஊற்றுங்கப்பா உம் அபிஷேகத்தை, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை. சொல்லுங்க, ஊற்றுங்கப்பா உம் அபிஷேகத்தை, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை, ஊற்றுங்கப்பா உம் அபிஷேகத்தை, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை, ஆவியால் நிரப்புங்கப்பா, அனல் மூட்டி எழுப்புங்கப்பா, ஆவியின் வரங்களில்
நடத்துங்கப்பா. ஆவியின் வரங்களினா தினம் நடத்துங்கப்பா. மேவி தரையில இறங்கினீரே, நாவாய் வந்தீரே, மேல் வீட்டறையில இறங்கினீரே. விளவுண்ட நாவாய் வந்தீரே, அந்நிய பாஷையை பொழிந்தீரே. ஆதி சபைதனிலே, ஆதி சபைதனிலே மேல் வீட்டறையில இறங்கினீரே. நாவாய் வந்தீரே, மேல் வீட்டறையிலே இறங்கினீரே. இறங்கினீரே, விளவுண்ட நாவாய் வந்தீரே, அந்நிய பாஷைகள் பொழிந்தீரே. ஆதி சபைதனிலே, ஆதி சபைதனிலே. கரங்களை தட்டி ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை சொல்லுங்க, கரங்களை தட்டி ஊற்றுங்க. அபிஷேகத்தை நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை ஆவியால் நிரப்புங்கப்பா. அனல் ஊற்றி எழுப்புங்கப்பா. உம்மாவியின் வரங்களினா அனுதினம் நடத்துங்கப்பா. என்னை அனுதினம் நடத்துங்கப்பா. அனுதினம் நடத்துங்கப்பா. என்னை அனுதினம் நடத்துங்கப்பா. சத்தியத்திலே என்னை நடத்துங்கப்பா. வழிகளை தினமும் காட்டுங்கப்பா. சத்தியத்திலே என்னை நடத்துங்கப்பா. உங்க வழிகளை தினமும் காட்டுங்கப்பா. தயவா என்னை உயர்த்துங்கப்பா. நான் சாட்சியை வாழணும்பா. தயவா என்னை உயர்த்துங்கப்பா. உமக்கு சாட்சியை வாழணும்பா. ஊற்றுங்கப்பா, உம் அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை ஆவியால் நிரப்புங்கப்பா. எழுப்புங்கப்பா, ஆவியின் வரங்களினா அனுதினம் நடத்துங்கப்பா. அனுதினம் நடத்துங்கப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிங்கள், அப்படியே அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்களேன், எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி திருப்புங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. ஆவியானவர் ஆமென் உங்களுக்காக ஏவி. நான் இரவு நேரங்களில் என்னுடைய பிரயாணங்களில் பிரயாணப்பட்டு வரும்பொழுது ட்ரெயினில் ஜெபித்து கொண்டே வந்தேன். அப்பொழுது ஏற்றப்பட்ட பாடல்கள் பாடல் ஆமென். இரவிலே கிடைத்த பாடலை இப்பொழுது உங்கள் பகலிலே பாடிக்கொண்டிருக்கிறேன். இரவெல்லாம் என் ஆவி தேவனுக்குள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், 2வது அதிகாரத்தை பாரு என்று சொன்னார். பெந்தெக்கோஸ்து என்ற நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்தார்களாம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன செய்தார்களாம்? இப்ப நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வந்தாச்சா? பெந்தெக்கோஸ்து என்னும் நாள் வந்த போது, அப்படினால் அன்றைக்கு ஒரு விழா. பெந்தெக்கோஸ்து என்ற நாள் வரும்பொழுது என்ன செய்வாங்க? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்துருவாங்க. அது ஒரு இன்றைக்கு அவங்களுக்கு பெரிய திருவிழா. ஆமென். வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துறோம் இல்லையா திருவிழா. அன்றைக்கு இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் திருவிழா தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒவ்வொரு நாளும் பெந்தெக்கோஸ்து அனுபவங்கள் தான். ஆமாவா இல்லையா? நல்ல கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. என்ன செய்தார்களாம்? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு எப்படி கூடி வந்தாங்களா? கூடி வந்த எப்படி கூடி வந்தாங்க? அதுதான் முக்கியம். அந்த சக்சஸ்க்கு காரணம் என்னது? ஒருமனப்பட்டு எங்க கூடி வந்தாங்க? ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அவருடைய வல்லமை நிரப்பிட்டு நிரம்பும் போது என்ன நடந்துச்சு? அடுத்து 3ஆம் வசனத்தை வாசிங்க சத்தமா. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. கடைசி 4ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொழின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை பேச தொடங்கினார்கள். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியாலே என்ன செஞ்சார்களாம்? கவனிங்க, ஒரு மனமாய் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். வல்லமை ஊற்றப்பட்டது. தொடர்ந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அபிஷேகம் அங்கு ஊற்றப்பட்டது. அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தார்கள். ஊற்றுங்கப்பா,
ஆமா, இன்றைக்கு ஆண்டவர் ஊற்ற போகிறார். உண்மையாக இந்த அபிஷேகம் வந்தா நீங்க வீணான காரியங்களை பேச மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்காது, உங்கள் வாழ்க்கையில சோர்வு இருக்காது, உங்கள் வாழ்க்கையில பயம் இருக்காது, உங்கள் வாழ்க்கையில வியாதி இருக்காது. ஊரா மால்மானா தூரா பாபா. எஸ், சொல்லுங்க கையை தட்டி. அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை ஊற்றுங்கப்பா, உம் அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, என் கமான் ஆவியா நிரப்புங்கப்பா. அனல் மூட்டி எழுப்புங்க, முட்டி எழுப்புங்கப்பா, ஆவியின் வரங்களினா தேங்க்யூ. அனுதினம் நடத்துங்கப்பா, உம் ஆவியின் வரங்களினா அனுதினம் நடத்துங்கப்பா, ஆவியா நிரப்புங்கப்பா, அனல் மூட்டி எழுப்புங்கப்பா, உம் ஆவியின் வரங்களினா அனுதினம் நடத்துங்கப்பா, அனுதினம் நடத்துங்கப்பா. ஊற்றுங்கப்பா, உம் அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை ஊற்றுங்க, ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா, ஒரு அபக்கவகதியாக்கிரத்தை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஆமாண்டவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை ஆவியா நிரப்புங்கப்பா, அனல் மூட்டி எழுப்புங்கப்பா, ஆவியின் வரங்களினா அனுதினம் நடத்துங்கப்பா, என்னை அனுதினம் எங்களையும் என் வீட்டையும் என் குடும்பங்களையும் சபையவும் நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் அனுதினமும் நடத்தணும். ஒரு அபக்கவா கற்றுக்கொள்ளுங்க, பாடுங்க, நடத்துங்கப்பா. மேல் வீட்டறையில இறங்கினீரே, பிளவுண்ட நாவால் வந்தீரே, அந்நிய பாசையை பொழிந்தீரே, ஆதி சபைதனிலே அந்நிய பாசைகள் பொழிந்தீரே, ஆதி சபைதனிலே. மேல் வீட்டறையில இறங்கினீரே, பிளவுண்ட நாவால் வந்தீரே, அந்நிய பாசைகள் பொழிந்தீரே, ஆதி சபைதனிலே, ஆதி சபைதனிலே, ஆதி சபைதனிலே. ஊற்றுங்கப்பா உம் அபிஷேகத்தை. உண்மையாகவே நீங்க தாகமாய் கேட்ட ஆண்டவர் நிச்சயமா உங்கள் மேல ஊற்றுவா, நிச்சயமாய் ஊற்றுவா, நிச்சயமாக ஊற்றுவா. நல்ல கண்களை மூடி ஆவை நிரம்பி இப்பொழுது பாடுங்கள். ஒரு வல்லமை இறங்கி வர போகுது. உங்கள் விளைவிடங்கள் தரிப்புண்டு போக போகிறது. உங்கள் விளைவிடங்கள், உங்கள் விளைவிடங்கள், உங்கள் விளைவிடங்கள், சோர்வுகள், எல்லா அவிசுவாசங்கள் இப்பொழுது தரிப்புண்டு போகத்தக்கதாக ஒரு புதிய வல்லமை இறங்கி வர போகுது. இந்த மண்டபம் முழுவதும், இந்த கூடாரம் முழுவதும் கர்த்தருடைய மகிமாய், கர்த்தருடைய வல்லமாய், கர்த்தருடைய அக்கினி. கேளுங்க, கேளுங்க, ஊற்றுங்க, கேளுங்க, ஊற்றுங்க, சொல்லுங்க. உங்க தலைமையில வல்லமை இப்படி ஊற்றப்படட்டும். ரொம்ப பேரு கேளுங்க, கேளுங்க. ஆண்டவர் ஊற்றுகிறார், ஒரு புதிய வல்லமை ஊற்றுகிறார், ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார், ஒரு புதிய கிருபையை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சிறியோர் மேல் பெரியோர் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது, தேவ அக்கினி இறங்கி வருகிறது, தேவ மகிமை இறங்கி வருகிறது. நல்ல கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பவர், 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 அக்கினி, 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 மகிமை, பாதி மகிமை எங்கே? உம்முடைய வல்லமை எங்கே? ஊற்றுங்க, நிரப்புங்க. வாலிபர்கள் மேலே, சிறியவர்கள் மேலே, பெரியவர்கள் மேலே உம்முடைய வல்லமை, உம்முடைய பவர் கையில தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. உண்டு அற்புத வல்லம் இயேசுவின் இரத்தத்தா, வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா, கூட்டியின் இரத்தத்தினா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியாப்பா. இந்த ஒரு விஷயம் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நாங்கள் வளனாய் சாட்சியா உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாய் வாழவே. இயேசுயா ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே,